ஐயோ! கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இப்படி வேஸ்ட்டா போச்சே அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சோயா சாப் பண்ணும்போது. 3 ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணேன். 1 கூட வரல. 3மே வேஸ்ட்டு. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஒரு இத நம்ம நெனச்சு பண்றோம். ஆனா எதுவுமே வரமாட்டேங்குதே அப்படின்னு. பட் நம்ம விடுவோமா? ஸோ ஹாய் காய்ஸ். உங்களுக்கு சோயா சாப்ஸ்டிக் பிடிக்கும்னா இதான் உங்களுக்கான வீடியோ. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் வந்து 2 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. விச் மீன்ஸ் 1 கப் மைதானா 2 கப் மீல் மேக்கர். ஏன்னா இதுக்கு மைதா வச்சு தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நான் 2 கப் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் சால்ட் போட்டுட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். பிளெண்டரில் ஒரு 1/2 கப் மீல் மேக்கர் போட்டு பவுடராக்கி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இங்கே மைதா 2 கப் சோயாவுக்கு 1 கப் மைதா எடுக்கணும். சேம் கப் மெஷர்மெண்ட் தான். மார்க்கெட்டில் 50-50 போடுறாங்க. 2 கப்னா இது 2 கப். இல்லைனா மைதா ஜாஸ்தியாக மீல் மேக்கர் கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும், பூரி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இது ரெஸ்ட்டுக்கு அப்படியே ஒரு துணி போட்டு கவர் பண்ணி அப்படியே ஒரு சைடில் வச்சுருங்க. இந்த டைமுக்கு மீல் மேக்கர் நல்லா சோக் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்து நல்லா 2 கையை வச்சு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. யூஸ்வலாக எப்படி ஸ்க்வீஸ் பண்ணுவீங்களோ அப்படி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அது நல்லா ட்ரையாக இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதியே பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக யார் கொஞ்சம் வெளியே ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ, சோயா சாப்ஸ்டிக்லாம் வெளியே சாப்பிடுவீங்களோ அவங்களுக்காக தான். டாட்டா பை பாய்.